உலகம் மிக அழகானது, அமைதியானதும் கூட. ஒவ்வொரு நாளும் புதிய இளமையோடு பிறக்கிறது உலகம். இயக்கம் உலகத்தை உயிர்ப்போடு வைக்கிறது. ஒளியும் இருளுமாய் மாறி மாறி விளையாடும் அற்புத விளையாட்டு இந்த உலகின் ஆனந்த காட்சி. மலைகள், காடுகள், மேகங்கள், பூக்கள், மழை, இவற்றோடு உயிர்கள் எல்லாம் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்திருக்கின்றன. ஒரு பறவையின் பார்வையாய் பிரிந்து கிடக்கிறது உலகம். காளைகள் உலகத்தின் குழந்தைகள் போல ஒவ்வொரு காலையிலும் ஒவ்வொரு அலையிலும் கரையை தொட்டுவிடத் துடிக்கும் கடலிலிருந்து பிறக்கிறது சூரியன். இதில் மனிதன் பூமியின் மூத்த பிள்ளை. அவனுக்கு இயற்கை விளையாட்டு போலும். இந்த உலகத்தை அவன் மெல்ல மெல்ல ஒவ்வொரு நாளும் செதுக்கிக் கொண்டே இருக்கிறான். விலங்குகளின் துணையோடு மனிதன் உலகை ஆளத் தொடங்கினான். விலங்குகளை விடவும் இயந்திரங்களை அவன் பெரிதும் நம்பினான். விளைவு தொழிற்புரட்சி. இயந்திரங்களை உற்பத்தி செய்த மனிதன் இறுதியில் இயந்திரங்களுக்கே அடிமையாகி போனான். இயந்திரங்களை விடவும் மனிதன் வேகமானான். மண்ணில் மட்டுமல்லாது விண்ணையும் நிரப்பியது மனிதனின் அறிவியல் வளர்ச்சி. அறிவியலின் துணையோடு மக்கட்தொகையும் அதிகரிக்க வாகனங்கள் அதைவிட பெருகின. உலகம் வாகனங்களால் நிறைந்தது. சிக்னலில் நிற்பதற்காகவே உற்பத்தி செய்யப்படுகின்றன வாகனங்கள். இண்டு இடுக்கில் கூட முண்டியடித்துக் கொண்டு நிற்கின்றன வாகனங்கள். நகர வாழ்க்கையில் வழக்கமாகிப் போனது வாகன நெரிசல். வாகனங்களின் பசிக்கு இயற்கை வளங்கள் போதுமானதாக இல்லை. இயற்கையை மனிதன் மெல்ல மெல்ல சுரண்ட ஆரம்பித்தான். தரையில், கடலில், இன்னும் எங்கெல்லாம் வளங்கள் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் கூட வாகனங்களின் வேகத்தில் மனிதன் மதிமயங்கினான். விளைவு மோதிக்கொள்ளும் வாகனங்களில் தன்னை பழிகொடுத்தான். உயிர்கள் இயந்திரங்களில் இரையான போது பயணங்கள் பல இறுதிப் பயணங்களாக மற்றொரு புறம் சுரண்டப்பட்ட பூமி கொழுந்து விட்டு எரிகிறது. கடைசி சொட்டு வரை உறிஞ்சி எடுக்கப்படும் பெட்ரோலுக்காக வாழ்க்கை முழுவதும் வரிசையில் நிற்க கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைய மனிதர்கள். ஏழைகளின் சொற்ப வருமானத்தையும் பறித்துக் கொள்கிறது பெட்ரோலின் விலை உயர்வு. ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுதில் இறக்கை கட்டுகிறது பெட்ரோல். இன்னொரு புறம் உலகச் சூழல் கெட்டுப்போனது. அளவுக்கு அதிகமான வாகன புகையால் வெந்து கொண்டிருக்கிறது பூமி. 100 ஆண்டுகளுக்கு கணக்கெடுக்கப்பட்ட வெப்பநிலை அளவு தற்போது ஆண்டுக்காண்டு ஆபத்தாய் காட்டப்படுகிறது. இயற்கையான இந்த இன்ப உலகத்தை இயந்திரமயமாக மாற்றி மனிதன் அடைந்த ஆனந்தம்தான் என்ன? நீங்களே பாருங்கள், பட்டியல் காட்டுகிறது.
ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் அதிகரிக்கும் வெப்பத்தின் உயர்வை ஆர்க்டிக் மற்றும் அண்டார்டிக் பனிப்பிரதேசங்கள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகி உலகையே கேள்விக்குறியாக்கியுள்ளது. கடல் மட்டம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. சிரித்துக் கொண்டிருக்கும் நமது அடுத்த தலைமுறைக்கு இந்த உலகத்தை பத்திரமாக பாதுகாத்து தர வேண்டிய கடமை நமதல்லவா? நமது குழந்தைகளை நோயாளிகளாக்குவதால் நம்முடைய அறிவின் வளர்ச்சி? இதற்குத்தான் இத்தனை அறிவியல் கண்டுபிடிப்புகளா? என்ன கொடுமை! இதை எங்கு போய் சொல்ல? இதற்கு தீர்வுதான் என்ன? சைக்கிள் மனித கண்டுபிடிப்புகளின் வரப்பிரசாதம். இயக்க சக்தியில் இயங்கும் ஆக்கசக்தி. மனிதர்களின் நல்ல தோழர். இந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் மனிதர்களையும் பொருள்களையும் சுகமாக சுமந்து செல்லும் எந்திர உயிரி. இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருந்தாலும் நகரங்களில் சைக்கிள் பயண அனுபவம் மலர்தலைப் போல சுகமான அனுபவம். விளையாட்டுக்கு மட்டுமல்ல சைக்கிள், அன்றாட போக்குவரத்திற்கும் அதன் பங்கு முக்கியமானது. ஹாலந்து, சீனா, பிரான்ஸ், ஜப்பான், பிரேசில் போன்ற நாடுகளில் சைக்கிள்களுக்குத்தான் முதலிடம், முன்னுரிமை. உடல் ஆரோக்கியத்திற்கு துணை செய்வதோடு பாதுகாப்பான பயணத்தையும் தருவது சைக்கிள்தான். உடற்பயிற்சிக்கு நேரமொதுக்கி காலத்தை வீணடிக்காமல் போக்குவரத்தில் சைக்கிளை பயன்படுத்தினால் இரட்டை லாபம் நமக்கு. செலவேதும் இல்லை, சுற்றுச்சூழல் மாசுபாடு இல்லை, நிறுத்தி வைக்க சிரமம் இல்லை. குழந்தையிலிருந்து முதியவர் வரைக்கும் எல்லாருக்கும் எளிமையான போக்குவரத்து சாதனம் சைக்கிள் மட்டும்தான். அடுக்குமாடி கட்டடங்கள் கட்டி கார்களை நிறுத்தும் நகரத்தில் சைக்கிள்கள் மிக குறைந்த இடத்திலேயே நின்று கொள்ளும். அயல் நாடுகளில் சைக்கிள் ஓட்டுவதை ஊக்குவிக்க குழுக்களே உண்டு. நெரிசலில் சிக்கி கார்களும் பைக்குகளும் காத்திருக்கும் போதில் சைக்கிள் தன் பாதையில் பறந்து கொண்டே இருக்கும். உணவு, உடை உள்ளிட்ட எல்லாவற்றிலும் மேலை நாட்டு பாணியை பின்பற்றும் நாம் அவர்களின் அறிவுடைய செய்கைகளை மட்டும் அங்கீகரிக்க மறுப்பது ஏன்? இனி வேறு வழியே இல்லை, பின்பற்றியே தீர வேண்டும். காரணம் பல உண்டு. மன அழுத்தம், எரிச்சல், குழப்பம், ஆஸ்துமா, பிராங்கிடஸ், இதய நோய், இப்படி விரிகின்றன நோய்களின் பெயர்கள். இதுதானா அறிவியலின் வளர்ச்சி?
இதற்கு மாற்று வழி பொது வாகன போக்குவரத்து. தனித்தனியான வாகனங்கள் இல்லாமல் எல்லாருக்கும் பொதுவான ஒரே வாகன முறை. ரயில், பேருந்து இவற்றை அரசாங்கமே குறைந்த செலவில் மக்களுக்காக இயக்குகிறது. சிந்திப்போம். இன்றே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம். உங்கள் தனி வாகனங்களை திறந்து வெளியே வாருங்கள். வருங்கால சந்ததியினருக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தித் தருவோம். அவர்களுக்கு நல்லனவற்றை கற்றுத்தருவோம். அவர்களின் மகிழ்ச்சிதானே நமது குறிக்கோள். அவர்களின் புன்னகையில் புதிய உலகம் பிறக்கட்டும். சிட்டுக்குருவிகள் போல் சிறகடிக்கட்டும் அவர்கள். முதுமையில் நாமும் இன்பமாயிருக்கலாம். அது தொடரட்டும், தொடரட்டும். வரை உறிஞ்சி எடுக்கப்படும் பெட்ரோலுக்காக வாழ்க்கை முழுவதும் வரிசையில் கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைய மனிதர். ஏழைகளின் சொற்ப வருமானத்தை பறித்துக் கொள்வது பெட்ரோலின் விலை. ஒவ்வொரு நாடும் விடியும் பொழுதில் இறக்கை எடுக்கிறது பெட்ரோல்.